கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், யோசேப்புக்கு தரிசனமானார், மோசேக்கு தரிசனமானார். இப்படி வரிசை எல்லாருக்கும் தரிசனமாகிக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள். இந்த மாதிரி கர்த்தர் தரிசனமாகிறது பழைய ஏற்பாட்டு காலங்களில் நிறைய இடத்துல இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தோம்னா நம்ம மோசே வரைக்கும் அதிகமாக இருக்குது பாருங்கள். ஆபிரகாமுக்கு பார்த்தா மம்ரேன் பூமியில், மெசபொத்தேமியா நாட்டில் மம்ரே பூமியில் அவர் தரிசனமானார் போட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர் தரிசனமாயிருக்கிறாரு. லோத்தை காப்பாற்றுற நேரத்தில், அப்புறம் அநேக நேரங்களில் ஆபிரகாமுக்கு தரிசனமாயிருக்கிறார் பாருங்கள். அதே போல் ஈசாக்குக்கு தரிசனமாகிறாரு, யாக்கோபுக்கு தரிசனமாகிறாரு. இப்படியே தரிசனமாகிக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள். அதே மோசேக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக முகமுகமாக தரிசனமாகிறாரு பாருங்கள். ஆண்டவர் முட்செடியில் தரிசனமானார். டக்குன்னு மோசைக்கு அடுத்து பார்த்தோன்னா அப்படியே இந்த தரிசனங்கள் அவர் முகமுகமாக பேசுகிறது எல்லாம் அடியோடு நின்றுது பாருங்கள். அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தர் தரிசனமாகிறாருன்ற மாதிரி பழைய ஏற்பாடுகளில் அதிகமாக இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இன்சிடெண்ட், கர்த்தர் தரிசனமாகிற இன்சிடெண்ட். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு காரியம் நமக்கு திட்டமாக விளங்குது பாருங்கள். ரொம்ப அதிக நிச்சயமாக நமக்கு விளங்குது. யோசிக்கணும், இதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஏன் ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனமாகிற காரியங்கள் ஏன் நின்று போச்சு, ஏன் ரொம்ப ரேரஸ்ட்டாக நடக்குது, ரொம்ப ரேரான கேசஸில் மட்டும் அப்படி நடக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தா ரொம்ப ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால். அதிகமாக என்ன நடக்குது, எது வழியாக ஆண்டவர் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து யோசித்து பார்க்கணும் பாருங்கள். இதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு விஷயம் தெளிவாக நமக்கு புரியும். அது ஏன் அப்படின்னு சொல்லி, ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை கொடுக்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களில், அநேக நேரங்களில் அவர் தரிசனமாக இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு அதே மாதிரி தான். ஆபிரகாம் காலத்துலேயோ, ஈசாக்கு யாக்கோபு காலத்துலேயோ, யோசேப்பு காலத்துலேயோ ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை எழுதி கொடுக்கல பாருங்கள். மோசே காலம் வந்த பிறகு மோசே மூலம் ஆண்டவர் இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சிடாரு பாருங்கள். ஆதியாகமம் ஃபுல்லாக எழுதி, லேவியராமம், என்னாகமம், உபாகமம் எல்லாம் எழுதி கையில் கொடுத்துட்றாரு பாருங்கள். யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் மோசேக்கு தரிசனமானது போல், மோசேக்கு இருந்தது போல் உன் கூட நான் இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் முகமுகமாக ஆண்டவர் மோசைக்கு தரிசனமானது போல் தரிசனம் ஆகலை. அந்த மோசை உபாகமத்தில் கடைசி வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம்னா அதுலேயும் போட்டிருக்கு, ஆண்டவர் மோசைக்கு அப்புறம் இஸ்ரவேலில் இந்த மாதிரி முகமுகமாக தரிசனமாகி பேசினது யார்கிட்டையுமே இல்லைன்னே போட்டிருக்கு இஸ்ரவேல்லே. அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி எழும்பலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த அளவுக்கு தரிசனங்கள் அந்த காலத்தில் இருந்தது பாருங்கள். இந்த புஸ்தகம் எழுதி கொடுத்த பிறகு ஆண்டவருடைய அந்த தரிசனங்கள்லாம் அதிகமாக அப்படி வர்றதில்லை. ரொம்ப ரேராக தான் காரியங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தரிசனமாகிற காரியங்கள் நடக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அந்த வேத புத்தகம் தான் பாருங்கள். இந்த வேத புத்தகத்தின் வழியாக தான் ஆண்டவர் அடுத்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். இதன் வழியாக தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட தொடர்போட ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அதனால தான் யோசுவா 1:8 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதன்படி செய்யும்படி எல்லாம் இதன்படி செய்யும்படி நீ கவனமாக இருக்கிறதுக்கு இரவும் பகலும் இதை தியானிச்சுக்கிட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த வேதம் தான் அவ்வளோ முக்கியமாக ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள். அதே மாதிரி சங்கீதம் 1:1 தாவீது காலத்தில் இன்னும் அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட்டுருச்சு பாருங்கள். அவன் சொல்கிறான், துன்மார்க்குடைய ஆலோசனை வழி நடவாமலும், பாவின் வழியில் இல்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவனும் அதை தான் சொல்கிறாங்க, இரவும் பகலும் அதில் தியானமாக இருன்னு சொல்லி. இப்படி வரிசை எல்லா தேவதாசர்களும் சொல்லிட்டு கடைசி யோவான் சொல்கிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த வார்த்தை தான் அவ்வளவு முக்கியமாக ஆண்டவர் இது பண்ணுறாரு. ஏன்னா அந்த வார்த்தை தேவனாகவே இருக்கிறாரு. இப்போ இந்த வார்த்தையை எழுதி கொடுத்துட்டாரு. இந்த எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் தேவனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த வார்த்தைக்கெல்லாம் உயிர் இருக்குது. இயேசுவுக்கு எப்படி உயிரோடு அவர் நடந்தாரோ அதே மாதிரி இந்த வேத வசனங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குது பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவ்வளவு முக்கியம் இந்த வேதம் அவ்வளவு முக்கியம். அதனால தான் ஆண்டவர் இந்த தரிசனங்கள்லாம் ஃபுல்லாக நிப்பாட்டிட்டார்.
எங்கேயோ ஒரு கேஸில் ரேர் கேசஸில் தான் நடத்துகிறாரு. முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இரவும் பகல் வேதத்தில் தியானமாக இருக்கிறது எப்படின்றது தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. அதனால தான் வந்து பாருங்கள், ஆண்டவர் வந்து வேத புத்தகத்தை கொடுத்து இதில் தியானமாக இரு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. பேதுருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதே தான் ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ணார். இந்த சங்கீதம் 1:1 எழுதியிருக்கு பாருங்களா, அதே தான் பேதுரு மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். பேதுரு வந்து பேதுரு, யோவான், யாக்கோபுங்கெல்லாம் வந்து ஆண்டவரை வந்து மகிமையின் தேவனை வந்து தரிசித்தவங்க. மறுரூப மலையில் அவங்களுக்கு வந்து தரிசனமாகிறார் இல்லையா. மத்தேயு 17:1-2 வாசிக்கிறேன் பாருங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுரும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்கள். இங்கே வந்து அதுக்கப்புறம் மோசே சொல்கிறாரு, மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இங்கே நாம் இருந்ததானால் நமக்கு நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடும். அதை பார்த்துட்டு பேதுருக்கு ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சீனாக இருக்குது. நேருக்கு நேரம் ஆண்டவர் பார்க்குறோம், இங்கேயே தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு பாருங்கள். ஏன்னா மோசே இருக்கிறாரு, எலியா இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே இங்கே இருக்கிறாரு, அதுவும் மகிமையின் தேவனாக இருக்கிறாரு. அவர் அவ்வளோ ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறார் பாருங்கள், இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அவருக்கு வந்துட்டு ஒரு பிரமிப்பான ஒரு காட்சி. அதுக்கு மேலே பிதாவாகிய தேவனுடைய சத்தம் அங்கே கேட்குது. இவருக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வந்து சத்தம் வானத்திலேருந்து இடி முழக்கம் மாதிரி கேட்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி பாருங்கள். இந்த காட்சியை பார்த்த பேதுரு வந்து சொல்கிறாரு, இப்பேற்பட்ட காட்சியை பார்த்த பேதுரு சொல்கிறாரு. அதை தான் நம்ம வந்து கவனிக்கணும். 2 பேதுரு 16, 17, 18, 19 வாசிக்கிறேன். இந்த காட்சி வந்து சாதாரண காட்சி இல்லைங்க, எல்லாருக்கும் கிடைக்கல அந்த காட்சி. 12 சீசல் இருந்தாங்க, இயேசுவை ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஒரு 3 பேரத்தை ஆண்டவர் வந்து அழைச்சி அந்த மறுரூப மலைக்கு கூட்டிகிட்டு போய் அவர் வந்து தரிசனமாகிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட காட்சியை பார்த்து பேதுரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 2 பேதுரு வாசிக்கிறேன். 2 பேதுரு 1 அதிகாரம் 16 வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் அவருடைய வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது நாங்கள் அவரோடு கூட பரிசுத்த பர்வதத்தண்டையில் வானத்திலிருந்து பிறந்த சத்தத்தை கேட்டோம். இங்கே பாருங்கள், இவர் வந்து சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில், அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவ்வளவு பெரிய பிரமிப்பான காட்சியை பார்த்துட்டு இருந்த அந்த பேதுரு வந்து சொல்கிறாரு. 19ஆம் வசனம் பாருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இது வந்து எந்த வசனத்துக்கு சமம் தெரியுமா? இந்த வசனம் வந்து சங்கீதம் 1 அதிகாரத்தில் இருக்கிற இரவும் பகலும் வேதத்தை தியானமாக இருப்பாயாக, அதுக்கும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதா என்று யோசுவாட்ட சொன்னார் பாருங்கள், யோசுவா 1:8 இதுக்கு தான் சமம். ஏன்னா அப்படி தான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். எது வரைக்கும் கவனிக்கணுமா? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, கர்த்தர் வந்துட்டு கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்குற வரைக்கும் வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ளுற அந்த வெளிப்பாடு நம்ம இருதயத்தில் வர்ற வரைக்கும் நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்குது, அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னு சொன்னால் அது அவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும், நமக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். இது வந்து யார் சொன்னார்? பேதுரு சொல்கிறாருங்க. பேதுரு வந்து சாதாரண ஆள் கிடையாது, கர்த்தரை கண்ணார கண்டவர், கர்த்தருடைய மகிமையை கண்ணார கண்டவர். அவரே சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி காட்சி கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து அதிக உறுதியான வசனமும் நமக்கு உண்டு. தீர்க்க தரிசன வசனம்னா கர்த்தருடைய வேதத்தை தான் அப்படி சொல்லுது. அதிக உறுதியான நாங்கள் பார்த்த காட்சிகள்லாம் உண்மைதான், உறுதி தான், கண்ணார கண்டோம் தான், ஆனாலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உங்களுக்கு உண்டு, அதாவது நமக்கு உண்டு. அந்த வசனத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது.
ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஐயோ ஒரு தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது, எப்போவுமே ஆண்டவர் வந்து நம்மளை நாம் ஆண்டவரை வந்து தரிசனத்தில் பார்க்க முடியலையே, ஆண்டவர் இந்த மாதிரி காட்சி கொடுக்குறதெல்லாம் நிறுத்திட்டாரே, அங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்காமல் கலங்காமல் என்ன பண்ணணும்னா, இந்த கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் வந்து அது ஆண்டவராகவே இருக்கிறது. அதான் யோவான் 1:1 சொல்கிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லி, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. ஸோ கர்த்தருடைய வசனமும் கர்த்தரும் ஒன்று. அதனால தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், யோசிக்கணும், ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். சிஸ்டர்ஸ் யோசிங்க, பிரதர்ஸ் யோசிங்க, நல்லா யோசிங்க. கர்த்தருடைய வசனம், அதனால தான் வசனம் கொடுக்கப்பட்டதுனால தான் இந்த மாதிரி தரிசனங்கள்லாம் அவ்வளோவா ஏற்படுறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்ம வந்து அதிக விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்கும்படியாக தான் கர்த்தருடைய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். கர்த்தர் வந்துட்டு உங்களுக்கு இதை தான் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவருடைய வேதம் எவ்வளோ முக்கியம் என்பதை வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி முக்கியப்படுத்தினதுனால தான் ஆண்டவர் வந்துட்டு இன்றைய காலகட்டங்களில் வந்து பிரத்யட்சமாக மோசேக்கு, ஆபிரகாமுக்கு, இவங்களுக்கெல்லாம் தோன்றி தரிசனத்தில் வந்தது போல் இப்போலாம் வர்றதில்லை அவர். சரியா? இப்போ நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, நம்மக்கிட்ட வந்து பேசுகிற விதம் கர்த்தருடைய வேதம் தான். நல்லா யோசிச்சு பாருங்கள் ப்ரோ, யோசிச்சு பாருங்கள் சிஸ்டர். கண்டிப்பாக அவங்க வந்து ஆண்டவர் உங்கள்கிட்ட இதை தான் பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றொரு பதிவில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.